மற்றுமொரு உடனுக்குடன் நிரலை பேச்சுவார்த்தை நடத்தாமல் கைது நடவடிக்கை குறித்த அண்மை நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். திருப்பூர் அருகே பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கிராம மக்களை கைது செய்திருக்கிறது காவல்துறை. முதலிப்பாளையத்தில் பாறைக்குலைக்குள் குப்பை கொட்டுவதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தாமல் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது காவல்துறை. முதலிப்பாளையத்தில் பாறைக்குலைக்குள் குப்பை கொட்டுவதற்கு கிராம மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்யப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், இந்த விவரங்கள் குறித்தான பின்னணி என்ன? மேலும் தற்போது காவல்துறை கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் சூர்யா. அதாவது திருப்பூர் முதலிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கைவிடப்பட்ட பாறைக்குழிக்குள்ள குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய அந்த கிராம மக்களை மாவட்ட நிர்வாகம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தாமல் திடீரென போலீசார் உதவியோடு அவங்க 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களையும் விவசாயிகளையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கைது செய்ததால ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுது. அதாவது மாநகராட்சி மேயருக்கு ஆதரவாக பல நூறு கோடி ரூபாய் இந்த குப்பை ஊழலுக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய மாநகர காவல்துறையினுடைய செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அந்த பகுதியில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த முதலிபாளையம் கிராம மக்கள் கோஷங்களை எழுப்பியதால தற்போது ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுது. அதாவது திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 60 வார்டுகள்ல தினமும் சேகரிக்கப்படக்கூடிய 800 டன் குப்பைகள் கழிவுகளை முதலிபாளையம் நல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காலாவதியான பாறைக்குழிக்குள்ள மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து கொட்டி வருது. இந்த பகுதி மக்கள் தற்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அதாவது சாலை மறியல் போராட்டம், கருப்பு கொடி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. ஆனா இருந்தாலும் மாநகராட்சி நிர்வாகம் மாநகர போலீசாரினுடைய உதவியோடு அந்த பாறைக்குழிக்குள் தொடர்ந்து குப்பைகளை கொட்டிட்டு வருது. இதனால அந்த பகுதி முழுவதும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அப்பகுதி மக்கள் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் இன்னைக்கு மாலை சாயந்தரம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தையும் நடத்துவதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தெரிவித்திருந்த நிலையில மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் முன்னிலையில் கிராம மக்கள்கிட்ட இது தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக தெரிவித்திருந்தாங்க. இதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த முதலிபாளையம் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டாங்க. இந்த மக்கள் அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு அதாவது திரண்ட மக்களை இதுவரைக்கும் அதிகாரிகள் யாருமே பேச்சுவார்த்தைக்கு வராதனால காத்திருப்பு போராட்டத்தில் அந்த பகுதி கிராம மக்கள் ஈடுபட முயன்ற போது அந்த போலீசார் அவங்களை தடுத்து நிறுத்தி அனைவரையும் கைது செய்வதாக போலீசார் தெரிவித்தனால போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலேயே ஏற்பட்டுச்சு. அதனைத் தொடர்ந்து வலுக்கட்டாயமாக கிராம மக்களை விவசாயிகளையும் போலீசார் கைது செய்து காவல்துறையினுடைய வேன்லேயே ஏற்றிட்டு போயிட்டாங்க. இந்த நிலையில கைது செய்யப்பட்ட அந்த கிராம மக்கள் காவல்துறையினருடைய இந்த அராஜக போக்கை கண்டித்தும் திருப்பூர் மாநகர காவல்துறை தொடர்ந்து திட்டமிட்டு மக்கள் கோரிக்கைக்காக அதாவது போராடக்கூடிய அந்த மக்களை அனுமதி எதுவும் வழங்காம மாநகராட்சி மேயருக்கு ஆதரவாக பல நூறு கோடி ரூபாய் குப்பை ஊழலுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இந்த மாநகராட்சி காவல்துறையினுடைய செயலையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதாவது தனியார் திருமண மண்டபத்தை தற்போது தங்க வச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி குப்பை கொட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட கிராம மக்களை போலீசார் காலையில் 8 மணிக்கு வலுக்கட்டாயமாக கைது செய்து இரவு 9 மணி வரை மக்களை விடுவிக்காம தனியார் மண்டபத்தில் தங்க வச்சிருந்தாங்க. தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிட நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள் என கூறி கையெடுத்து கும்பிட்டு இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து தங்களது அதாவது குப்பைகளை அங்க கொட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பீங்கன்னு சொல்லி கெஞ்சாங்க. ஆனா கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்திலையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட விவசாயிகள் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்திருப்பதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை நேரடியாகவே தெரிவித்தாங்க. ஆனா இப்படி இருந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்னைக்கு கிராம மக்களை பேச்சுவார்த்தைக்கு என அழைத்து இந்த பகுதி மக்களை திடீரென்று போலீசார் உதவியோடு கைது செய்திருப்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பேச்சுவார்த்தை என அழைத்து கிராம மக்கள் மீது கைது நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஜயன்.